ஜெபிக்கும்படியா எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இது நம்முடைய ஜெப நேரம். யார் இந்த நேரத்தை வீணடிக்காமல் அசட்டை பண்ணாமல் நம் ஒரு மனதோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நம்முடைய தேவைகளை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுகிற நேரம். எல்லாரும் யாரும் அங்கும் இங்கும் பார்க்கவோ கண்களை திறந்திருக்கவோ நீங்கள் கூடாது. எல்லாரும் சகோதரர்கள், உங்களுடைய தொழில் ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். யாரும் சின்ன பிள்ளைங்க கூட சும்மா இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவர் இந்த வாரத்தில் கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் இணைந்து, பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் கர்த்தரை உண்மையா இந்த ஜெப நேரத்தில் தேடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆமே, நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிற தேவன். நமக்கு சரீர பலனை தருகிற தேவன். நமக்கு அடைக்கலமான தேவன். ஆமேன். அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு பிரியமானவர்களே. அவராலே நிறைவான பலன் உண்டு பிரியமானவர்களே. ஒரு ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு மனிதன் உங்களை ஆசீர்வதிக்க முடியானது. ஆனா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்தில் அல்லவா நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவருடைய சமூகத்தில் அல்லவா நீங்கள் முழங்கால் படியிட்டு நிற்கிறீர்கள். அவருடைய சமூகத்தில் அல்லவா நீங்கள் எழுந்து நிற்கிறீர்கள். தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். பிள்ளைகளே, உங்களுடைய படிப்பு காரியத்திற்காய் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் எதிர்கால ஆசீர்வாதத்திற்காய் ஜெபம் பண்ணுங்கள். தடைகள் மாற நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். நான் ஜெபத்தை நடத்துவதை விட நீங்கள் ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். எல்லார் இருதயத்திலிருந்து வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் எழுந்தருளி இருக்கிறார். சபை நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று பர்த்திமேயு குருடன் இயேசு சமீபமா இருந்தபோது அவரை நோக்கி கூப்பிட்டார். அவன் வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தர, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை தர, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகா பெரிய ரட்சிப்பை தர இந்த இடத்தில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைகளை மாற்றுகிற தேவன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், உங்கள் கவலைகளை மாற்றுகிற ஒரே ஒரு தேவன், அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர்தான் இயேசு. இன்னைக்கு ஒரு அற்புதமான சாட்சியை கேட்டோம் அல்லவா? இடத்துல எத்தனை பேர் நீங்கள் கடன் பாரத்தோடு இருந்தாலும் உங்கள் கடன் பாரங்களை மாற்ற இயேசுவுக்கு அது லேசான காரியம். என் இயேசுவுக்கு அது லேசான காரியம். விசுவாசம் உள்ளவர்கள் கைகளை தட்டி சொல்லுங்கள், என் கடன் பாரங்களை மாற்ற என் இயேசுவுக்கு லேசான காரியம். இடத்துல வந்திருக்கிறவர்கள் வியாதியோடு வந்திருந்தா
உங்கள் வியாதிகளை மாற்றுவது இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்கள், என் வியாதியை மாற்ற என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் பிள்ளைகளுடைய வியாதியை மாற்ற என் இயேசுவுக்கு லேசான காரியம். சீக்கிரத்தில் இந்த சபையில் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று என் பிள்ளையுடைய சரீர பலவீனம் மாறினது, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய பலவீனம் மாறினது, என்னுடைய பலவீனம் மாறினது, என் சகோதரனுடைய பலவீனம் மாறினது என்று சாட்சியாய் கர்த்தர் என்னையும் நிறுத்துவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். நன்றி ஆண்டவரே. ஒரு நிரந்தரமாய் வேலை இல்லாமல் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு நிரந்தரமான வேலை உருவாக்கி கொடுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் நன்மையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நன்மையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, தொழில்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்களில் வீடுகளில் சமாதானம் உண்டாகட்டும். எந்தெந்த காரியங்களை குறித்து உடைய பிள்ளைகள் கவலையோடு வந்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. Thank you Jesus. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். எல்லாரும் பாடுங்கள். என் தலையை அபிஷேகம் செய்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு வார்த்தையோடு எங்களோடு பேசும். இந்த நேரத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 23வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களின் மத்தியில் கர்த்தர் நம்மை வாழ வைப்பதற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. பெரிய தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது. ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துவார். ஏற்ற வேளையில் அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நேற்றைய தினம் உபவாச கூடுகையில் மொர்தேகாயை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஏற்ற வேளையில் வாசல் காவலாளனாயிருந்தவன் அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவனை கர்த்தர் உயர்த்தினதை குறித்து நாம தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஒரு வசனத்தை கூட வாசித்து அந்த பகுதிக்கு நேராய் நாம் செல்ல போகிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 16:7 ஒருவர் வாசிக்க கேட்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஒரு மனிதனுடைய வழிகள் தேவனுடைய பார்வையில் பிரியமாயிருந்தால்
அவனை பகைக்கிறவர்கள் கூட, அவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் கூட அவனோடு சமாதானம் ஆகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. நம்மை பகைக்கிறவர்கள் கூட, நம்மை நிந்திக்கிறவர்கள் கூட, நம்முடைய உயர்வை தடை செய்கிறவர்கள் கூட ஒரு காலம் வரும்போது நம்மோடு சமாதானமா இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னா நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கணும். மனுஷனை பிரியப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகளும் பெருகுவார்கள், சமாதானமும் இல்லாமல் போகும். ஆனால் தேவனை நாம் பிரியப்படுத்தும் போது, கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது, சில சூழ்நிலைகள் எதிரிகள் எழும்பினாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களும் நம்மோடு சமாதானத்தோடு இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கர்த்தருக்கு பிரியமாய் நான் வாழணும், அதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனுக்கு பிரியமான வழி அப்படின்னா என்னன்னா, நம்ம பிள்ளைங்க நமக்கு பிரியமான வழியில நடக்கிறாங்கன்னா நாம சொல்றத அவங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்டு அதன்படி நடக்கிறது தான் அவருக்கு பிரியமான வழி. அவர் சொல்றதை கேட்கறது மட்டும் இல்ல, அவர் சொல்றபடி செய்வதுதான் அவருக்கு பிரியமான வழி. ஆமென். கேட்கும்போது ஆமென் சொல்லுகிறோம், கேட்கும்போது அல்லேலூயா சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறபடி நாம் வாழுகிறோமா, நடக்கிறோமா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கணும். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை? ஏன் சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள்? சத்துருக்கள் கூட நம்மை நிந்தித்து நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வழிகள் இன்னும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளாக மாறவில்லை. 50%